அவங்க பெரிய மாமேத. அவங்க வந்து சிறந்த இமாமும் கூட. அவங்க இதில் பாக்தாதில் இமாமாக வாழ்ந்திருக்காங்க. பல வருடங்கள் அதே ஒரே பாக்தாது பள்ளியில் இமாமாக இருந்திருக்காங்க. சிறந்த நிறைய புக்குகள் எழுதினவங்க சௌஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இப்போ அவங்க அப்படி இவனு கையும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு எறும்பிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த வரலாறுக்குள்ளே போய் நம்மளுக்கு நேரங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இஸ்திகாமத்தை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ அவங்க ஒரு எறும்பிட்ட இருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் மாணவராக இருக்கும்போது நான் எறும்பிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிட்டேங்கிறாங்க. எறும்பு அப்படி என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம்ல. அதோடைய ஜீவனுக்கு என்னென்ன இவங்களுக்கு பெரிய இமாமு, இவங்க மாமேதையாக வாழ்ந்திருக்காங்க, பல கித்தாபுகள் எழுதியிருக்காங்க. அந்த எறும்பிட்ட இருந்து நான் கற்ற பாடம் தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்கண்டா, அப்போ அந்த எறும்பிட்ட இருந்து அவங்க என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருது இல்லையா? நாங்கள் அந்த கித்தாபை படிக்கையில் எங்களுக்கு உண்மையிலேயே அது படித்து முடிச்சுட்டு வைக்கணும்னு ஆசை வந்துச்சு. அவர் மாணவராக இருக்கும்போது மதரசா விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகையில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காற்று வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களே அவங்க வரலாற்று நிகழ்வுல இதை எழுதுகிறாங்க. காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ உட்காந்து இருக்கையில் ஒரு கோழியுடைய ஒரு பறவையுடைய ரெக்கை கீழே கிடக்கு. எப்போவுமே எறும்பு அதை சூழ்ந்து அரிக்கும் இல்லையா? அப்போ அந்த ரெக்கையை இழுக்கிறதுக்கு ஒரு எறும்பு வந்து நின்று அதை இழுத்து பார்க்குது. அதால் இழுத்து கொண்டு போக முடியலை. இப்போ என்ன செஞ்சிச்சு, அந்த ரெக்கையை சுற்றி பார்த்துட்டு திரும்பி அது மட்டும் திரும்பி போயிடுச்சு. திரும்பி போய் என்ன செய்யுது, ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வரவும் எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமாயிருச்சு. என்ன இவ்வளவு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வருது, இதை கொண்டுக்கிட்டு போகவா அப்படின்னு நம்ம விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த ரெக்கையை கையில் எடுத்துறாங்க. கையில் எடுத்த உடனே அந்த எறும்புகள் என்ன செய்யுது, சுற்றி பார்த்துட்டு இந்த எறும்பை மட்டும் தனியாக விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துச்சு இல்லையா? அந்த எறும்பை தனியாக விட்டுட்டு எல்லா எறும்பும் திரும்பி போயிடுச்சு. இப்போ இந்த எறும்பு என்ன செய்யுது, திரும்ப சுற்றி பார்க்குது, நமக்கு என்ன தானே கடந்துச்சு, இப்போ காணாமே அப்படின்னு அந்த தயக்கத்தில் அது வந்து தளண்டு போயிடாம திரும்ப நின்று பார்க்குது. அப்போ அந்த நேரத்தில் நான் அந்த இறக்கையை கீழே போட்டதை பார்த்த அந்த எறும்பு திரும்ப போச்சு. திரும்ப போய் கூட்டத்தை கூட்டிகிட்டு வரும்போது முதல்ல வந்த கூட்டம் மாதிரி பெருங்கூட்டம் இல்லை, இப்போ ஒரு அளவு சிறு கூட்டம் வருது. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு நினைக்கிறாங்க, இன்னும் நம்ம விளையாண்டு பார்ப்போம். திரும்ப எடுத்துட்டேன். அவங்க கிதாபில் இப்படியே எழுதியிருக்காங்க. திரும்ப எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யுது, அந்த எறும்புகள் எல்லாம் என்ன செய்யுது, இதை ஒரு மாதிரியான ஒரு முறைச்சி பார்த்துட்டு எல்லாம் திரும்பி போயிடுச்சு. இப்போ அந்த இறக்கை என்ன கீழே போட்டேன். இப்போ அந்த எறும்பு என்ன நம்ம கிடந்த இறக்கை இப்போ 2 தடவை காணாம திரும்பி பார்த்து கேட்டுட்டு திரும்ப போய் கூட்டிகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட எறும்புகள் மட்டும் வருது. இது பின்னால் முதல்ல வந்த கூட்டமும் இல்லை, 2வது வந்த கூட்டமும் இல்லை. இப்போ வந்து ஒரு சின்ன படம் மட்டும் வருது. வந்து பார்க்கும்போது இப்பவும் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. 3வது முறையும் கையில் எடுத்த உடனே அந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த எறும்பை அடித்து கொன்றுது. இதை பார்த்த அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கவலையாக ஆகி அந்த ரெக்கையை எனக்கு கீழே போட்டுட்டு எங்கள் உஸ்தாத் பெருந்தகைகிட்ட வந்து நான் சொன்னேன். அவங்க உஸ்தாத் பெருந்தகை யார்? மையதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹத்தஸல்லாஹு ஜிர்ரஹுல் அஸீஸ். அவங்கள்ட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, நான் அந்த எறும்புகள்கிட்ட விளையாண்டு பார்த்தேன். அந்த எறும்புகள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சிச்சு. அந்த எறும்பு இறந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தானே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கவலையாக இருக்குன்றதுக்கு இவங்க இமாம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, உஸ்தாத் அவர்கள் சொல்கிறாங்க, நீ இஸ்திக்பார் தேடிக்கொள். ஏன்னா அந்த எறும்பு இறந்து போகிறதுக்கு நீனும் ஒரு காரணமாக இருக்க. அப்போ அந்த எறும்பை ஏன் அந்த எறும்பை கொண்டுச்சு அப்படின்னா, எறும்பு கூட்டத்துக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பு என்னண்டா, அந்த எறும்பு கூட்டங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காதான். கேட்கையில் ஒரு வியப்பா இல்லையா? சுபஹானல்லாஹ் ஒருத்தர் இருந்து கூட வரலையே. வாய்க்குள்ளேயே சொன்னால் அதுக்கு பேர் தரஜா உயர்வு இல்லையே. மஜ்லிஸில் சொல்கிற சுபஹானல்லாஹ்வுக்கு 40,000 தரஜாக்கள் இருக்கே. எறும்பு கூட்டத்துக்குள்ள தீர்ப்பு என்னது? பொய் சொன்னால் பிடிக்காது. அதுக்கு தீர்ப்பு என்னண்டா கொலை தான். அந்த பொய் சொன்னவர்களை கொலை செஞ்சிருவாங்க. அப்போ 3 தடவை எங்களை ஏமாற்றி பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கள, இந்த இறகு இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிச்சு? அது கொன்றுச்சு. இதை இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பதிவில் எழுதிட்டு என்ன சொல்கிறாங்க, இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா? பொய் ஈமானை தின்றுவிடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன்.
என்னுடைய வாழ்நாளில் நான் பொய்யே பேசக்கூடாதுங்கிற உறுதியை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்றாங்க. எடுத்துட்டு அது சொல்கிறாங்க, நீங்கள் எதை கற்றுக்கொள்கிறீர்கள் கொஸ்டினோட முடிக்கிறாங்க அந்த அவங்க வரலாற்றில் உள்ள அந்த இந்த இடத்த. இப்போ நாம் இதை கேட்குறவங்க எத்தனை பேர் என்ன கற்றுக்கிற போகிறோம்? அதோடைய விடாமுயற்சியாக 3 தடவை போய் கூட்டிகிட்டு வந்துச்சு அதையா, இல்லை தான் கொண்டு போக முடியலை அப்படிங்கிறதுக்காக அந்த அதனுடைய உதவியை கேட்டு போய் உண்மையை சொல்லி வந்தோம். அந்த பொருள் இல்லைண்டா யாருடைய காரணம்? மனிதன் செஞ்ச காரணம் தானே. அப்படின்னு நம்மளை வச்சு யாரா நம்ம நோவினப்படுத்துகிறோம்? யாருக்கு நம்ம சந்தோஷம் கொடுக்குறோம்? யார் மேலே நம்ம குற்றம் சுமத்துறோம்? யார் மேலே நம்ம குற்றம் சுமத்தலை? நம்ம பேசும்போது எத்தனை பொய்கள் கலந்து பேசுகிறோம், எத்தனை உண்மைகள் மறைச்சு பேசுகிறோம். இதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இந்த பாடத்திலிருந்து நம்ம இதில் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? உண்மை பேசுனா மலக்குமார்களை அல்லாஹ் தாலா நம்மள்ட்ட எப்பவுமே 2 மலக்குமார்கள் எழுத வச்சுருக்கோம். இப்போ எழுத வச்சிருக்கிற மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், சில நேரங்களில் அவங்களுடைய அடுத்த ஒரு அமலுக்கு நம்மளை விட்டு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு வருமா. இந்த நேரத்தில் மலக்குகள் கிட்ட இருக்க தொட்டியும் போய் பேச மாட்டோமா. அந்த மலக்குகள் பிரிகிற நேரத்தில் போய் பேசிட்டோம்னா அந்த மலக்குகள் திரும்பி நம்மள்கிட்ட வரும்போது நம்ம வாயில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் மலக்குகளை நம்மளை வரவிடாதான். அந்த மலக்குகளை வரவிடாதான். இந்த துர்நாற்றத்தை அறிந்து அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், இந்த மனிதன்ட்ட நம்ம இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அப்போ நம்மளுக்கு இது தெரியாது இல்லையா? அப்போ நம்ம இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்வது, இந்த வருடத்தில் இருந்து நம்ம ஏற்றுக்கொள்வது, நம்மளுடைய வாயில் இருந்து பொய் பேசாத வாழ்க்கை எனக்கு தந்திரியா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காஃபி பொண்ணு மாலிக் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க போருக்கு தபுக்கு யுத்தம் போகலை, என்ன செஞ்சாங்க, ஏன் வரலன்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை தானே சொன்னாங்க, அவங்க பொய் சொல்லலையே. அதனால அவங்களுக்கு கிடைச்ச மகிமை கியாமத்து நாள் வரைக்கும் அவங்கள புகழக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் இல்லையா, குரானில் கொடுத்துட்டேன் இல்லையா. அப்போ உண்மைக்கு எப்போதுமே மதிப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த வருடத்தினுடைய முடிவு நம்மகிட்ட எப்படி இருக்கணும், போன வருடத்தினுடைய முடிவு எப்படி இருந்துச்சுங்கிறது ரப்புல் அறிஞ்சவன். இப்போ நம்மகிட்ட கேட்டால் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், நாங்கள்லாம் சூபிதான்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன், நான் சூபிதான்ப்பா, நான் ஒரு பாவமும் செய்யலை, நான் பொய்யே பேசலை அப்படின்னு நான் அடிக்கிட்டு போவேன். என்னையை பற்றி நான் சொல்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. நம்மளை பற்றி பிறர் பேசும்போது தான் அதில் இருக்கிறது இஸ்திகாமத்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இஸ்திகாமை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ எல்லோரும் ஜம்ஜம் தண்ணி குடிச்சிங்க, துவா ஓதுனீங்களான்னு எல்லோரும் உங்களை செக் பண்ணிக்கோங்கம்மா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இஸ்திகாமத்துனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இஸ்திகாமத்துனா என்னம்மா? தொடர்ந்து செய்வது. தோழி டக்குன்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்திகாமத்துன்னா நம்ம என்ன செய்யணும், தொடராக எந்த காரியத்தை நம்ம செய்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு இஸ்திகாமத்தான நன்மையை நம்ம பெற்றுக் கொடுக்கும். இஹ்லாஸான முறையில் இஸ்திகாமத்தை நாடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம உறுதி எடுக்கணும், யா அல்லாஹ் இந்த ஆண்டிலுடைய நாளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை சீராக்கிறியா அல்லாஹ், சிறப்பாக்கி கொடுத்துறியா அல்லாஹ், நல்லோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தந்துரு ரப்பு அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு நம்மளுடைய இஸ்திகாமத்தை சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தொழுகிறோம், சுபுடைய தொழுகையா, தஹஜ்ஜத் தொழுகையா, எது தொழுகிறோமோ அதை அப்படியே நம்மளுடைய காலமெல்லாம். இப்போ இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பிக்கக்கூடிய அமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த அமல் இருக்கா. அடுத்த வருஷம் துல்ஹஜ் வரும் இல்லையா, நம்ம ஹயாத்தோடு இருப்போம் இல்லையா, இருந்தோம்டா அந்த துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி நாள் அன்னைக்கு அந்த அமல் என்கிட்ட இருக்கணும். அதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். எந்த அமல் செய்கிறோமா, குரான் ஓதுறோமா, ஒரு பேஜ் ஓதுறோமா, ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து வீதம் மனனம் செஞ்சோம்டா வருஷத்தில் 360 ஆயத்து மனனம். முயற்சி பண்ணால் முடியுமா இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் அதை இஸ்திகாமத். என்ன நடணுமா, ஒரு பேஜ் முடியுமா, ஒரு ஜூஸ் முடியுமா, அரை ஜூஸ் முடியுமா, அந்த குரானுடைய தொடர்பு. அடுத்தது நம்ம தொழுகையுடைய தொடர்பு. நம்ம கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருந்துட்டு ஹையில் போகும், கைப்பீச்சில் போகும் தொழுகை, சுன்னத்து நஃபில் உபரியான தொழுகை. நான் கலா தொழுகையெல்லாம் நிறைவேற்றிடுவேன். இன்றைக்கி எனக்கு நல்ல உடம்பு ராகத்தாக இருந்துச்சு. உடம்பு ராகத்தாக இருந்தால் மட்டும் தொழுகை நல்லா 5 வக்தை கொடுக்கலையே நம்மளுக்கு. ஃபர்லில் முக்கியமாக நம்ம இஸ்திகாமத்து நம்மளுக்கு வேணும் ஃபர்லான விஷயத்தில். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் ஆண்டின் திட்டமிடல் எதை பற்றி இருக்கணும், இஸ்திகாமத்தை நான் கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறதுல இருக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
கல்வியின் கருவூலம். அவங்க சொல்கிறாங்க 3 விஷயத்தை நீங்கள் சேமிக்காமல் மரணத்தை தழுவிடாதீங்கிறாங்க. 3 விஷயத்தை சேமிக்காமல். இப்போ நம்மள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? சேமிக்காமல் எதை சேர்த்து வைக்கணும்? காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல். என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன். பிள்ளைகளை வெறுங்கைகளாக விட்டுட்டு போகக்கூடாது. எல்லா தாய் தந்தையுமே நம்மளால் முடிஞ்சதை பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு தான் போகணும். அது 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 ஓகே. ஆனால் நம்ம என்ன சேர்த்துக்கிட்டு போகணும்னு அலிரலியாத்தில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? 1வது சதக்கத்துல் ஜாரியாவையும் சதக்காவையும் உலகில் நிலைநாட்டி விட்டு செல்லுங்கள். முதல் விஷயம் சதக்கத்துல் ஜாரியாவையும் சதக்காவையும் உலகில் நிலைநாட்டி விட்டு சென்று விடுங்க. ஏன்னா நம்ம போயிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அதில் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்மளுக்கு அதில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் நன்மைகள். அந்த சதக்கத்துல் ஜாரியை எங்கே போய் நம்ம சேர்க்குறோம்? யார்கிட்ட கொடுக்குறோம்? அதை கொடுத்தது போய் சேருமா? ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய நியத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்குறோம். யா அல்லாஹ் இதை உன் பாதையில் நான் சதக்கத்துல் ஜாரியாவாக விதைக்கிறேன், உன் பாதையில் நான் சதக்காவாக கொடுக்குறேன். நீ கொடுத்ததுலேருந்து தான் நான் ரப்பே கொடுக்குறேன். நான் என்ன கொண்டு வந்தேன்? கையை விரிச்சுக்கிட்டு தானே வந்தேன். போகும்போதும் கையை விரிச்சுக்கிட்டு தானே போக போகிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியலை. உலகத்தையே ஆண்டவர்னு சொல்லுவாங்க அவரை. அவர் வந்து இஸ்லாத்தில் இல்லை, ஆனாலும் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அது பெரிய பாடம் இருக்குது. அவர் இறந்து போயில, அவர் முடியாமல் இருந்த மதத்தை போகிற நேரத்தில் சொல்கிறாரு, என்னைய ஜனாசாவை தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும். அவர் ஜனாசா தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அது 4 பேர் யாருன்னா தலை சிறந்த டாக்டர் ஒருத்தர் வேணும். தலை சிறந்த டாக்டர் ஒருத்தர் வேணும். என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பேப்பர்கள்லாம் வச்சுருப்பார் இல்லையா? அதெல்லாம் கார்டியனை நான் ஒருத்தரை வச்சுருப்பேன், அவர் வேணும். 2வது. 3வது தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி வேணும். அலெக்சாண்டர் சொல்கிறாரு, எப்படி ஆளுகளை தூக்கிட்டு போய் சொல்கிறாரு வாங்க. இப்போ நம்மெல்லாம் அப்படி வச்சு செஞ்சால் முடியுமா? நடக்கிற கதையா? தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நீதிபதி ஒருத்தர் வேணும். அடுத்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வக்கீல் ஒருத்தர் இருக்கணும். இந்த 4 பேர் சேர்ந்து என்னையை தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகும்போது 4 பேரும் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது என்னுடைய கைகள் 2 வெளியே கிடக்கணும். இந்த 2 கையும் வெளியே கிடக்கணும். அப்போ அவங்களுடைய பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, இந்த 4 பேர் எதனால நீ சொல்கிறீங்க? கரெக்டாக இவங்களை மட்டும் சொல்கிறீங்களே, கைகளை வெளியே விடணுங்கிறீங்களே, என்ன காரணம்? அப்போ அவங்க அந்த அலெக்சாண்டர் சொல்கிறாராம், என்னதான் உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறேன்னு காட்டுறதுக்கு இந்த கைகளை விரித்து சொன்னேன். இந்த 4 பேரை எதுக்கு தூக்கிட்டு போய் சொல்றீங்கம்மா? எவ்வளோ பெரிய தலை சிறந்த டாக்டர் இருந்தாலும் மரணம்னு ஒன்று வரும். தலை சிறந்த டாக்டர் தானே இருக்கார்ல பக்கத்தில், அவர் உயிரை காப்பாற்றலாம்ல, காப்பாற்ற முடியலை இல்லை. அடுத்தது நான் இவ்வளவு சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், அதை இவருக்கு கார்டியன் ஆக்கிட்டேன். இப்போ நான் போகும்போது அது ஏன் சொத்து இல்லை? அவர் சொத்து இல்லை, கார்டியன் ஆகிருக்கிற அவர் சொத்தாயிருச்சுல, அதை உணர்த்துறதுக்கு தான் அவர். அடுத்தது நான் நீதிபதி தீர்ப்பு சொல்கிற ஒரு நீதிபதி வேணுன்றதுக்கு என்னுடைய நன்மை எது தீன்மை எதுங்கிற தீர்ப்பு சொல்லக்கூடிய ரப்பு இருக்கையில் இந்த நீதிபதி ஒன்றும் செய்ய மாட்டான். அதுக்கு வக்கீல் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த கேஸுகளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற அந்த வக்கீல் உலகத்தில் 1000 பாயிண்ட் எடுத்து கொடுக்க ஆள் இருந்தாலும் நம்ம மனசாட்சி தான் பாயிண்டாக இருக்கணும், அதை உணர்த்துறதுக்கு அவர். இது அடுத்த மதத்திலிருந்து சொன்னாலும் இதை எடுத்துக்கிறலாம்ல நம்ம? இது நம்மளுக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் தானே. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் மனதில் ஆளை பதிய வைப்போம். எங்கே இருந்து எது கிடைச்சாலும் நன்மையின் வாசல் பக்கம் நம்ம போக முந்தக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ எல்லா காரியத்திலையும் இஸ்திகாமத்தில் நம்மளுடைய தொடர் அமலாக இருக்கணும். நம்ம உலகத்தில் எல்லாம் விட்டுட்டு தான் போக போகிறோம். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய சதக்கத்துல் ஜாரியாவையும் சதக்காவையும் நிலைநாட்டாமல் நீங்கள் சென்று விடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்ய போகிறோம், அதுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கணும். திட்டமிட்டலோடு தான் நம்ம எந்த காரியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தையுமே டக்குன்னு செய்யலை, திட்டமிடுறாங்க. அல்லாஹ்வும் நம்மளுக்கு திட்டமிட்டு தான் எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த அடிப்படையில் நாமளும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். 1வது. 2வது என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு பிறகு துவா செய்யும் பிள்ளைகளை விட்டு செல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன நல்லது எது கெட்டதுன்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா தானே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். உலக மாயையிலேயே அந்த பிள்ளைகளை வளர்த்தா, மரணத்தை பற்றிலாம் பேசினா எங்கள் பிள்ளை மயக்கப்பட்டு விழுந்துடும். தொழுகை ஜனாசா தொழுகை தாய்க்கு தொழுகை வைக்க ஒரு பிள்ளை முன் வந்தால் அந்த பிள்ளை மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆலிம்களை ஆக்காமல் மரணிக்க மாட்டான்.
இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த சட்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். இப்போ பள்ளியில் இமாம் தொழுக வைப்பாங்க, அந்த இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு அந்தந்த முகல்லாவில் இருக்கிற இமாமார்கள் தொழுக வச்சுறாங்க. இந்த எனக்கு தெரியுதில்லை, இல்லை தெரியக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆலிமுக்கு ஓத வச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தார் நின்று தொழுக வைக்கிறதுக்கு யார் முன்வர்றா? ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது இல்லை. அப்போ துவா கேட்குற பிள்ளைகள் வேணும்னு கேட்குறது எப்படி? உலக படிப்புக்கு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அத்தனையும் கொடுக்குறோம். ஆனால் அதே பிள்ளைய சுபுக்கு எழுப்பி விடுறோமா? 10 வயசு ஆயிடுச்சு, அடிங்கன்னு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளை அடித்து வளர்க்காதீங்கன்னு சொன்ன, அடிக்காதீங்கன்னு சொன்ன, கன்னத்தில் அடிக்காதீங்க, முதுகுல அடிக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக அடித்து எழுப்புங்கள்னு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் அப்படி எழுப்புறோம்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு தாயுடைய பங்கு நின்றோம். அதுக்கு அடுத்ததுக்கு பிறகு மனைவியுடைய பங்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம கணவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம பெற்றிருக்கோம். நம்ம கணவர் மூலமாக நம்மளுக்கு என்ன பிள்ளைகள் மூலமாக நம்ம எத்தனை தாய்மார்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கோங்கிற ஒரு கணக்கு சிந்திச்சு பார்ப்போம். துவா செய்யும் பிள்ளைகளை அதை விட்டுட்டு போகணும். ரப்பனா ரப்பீர் ஹம்ஹுமா ஹமா ரப்பயானி சஹீராங்கிறது குரானில் வர்ற ஆயத்து தானே, எப்போ ஒருக்கா சொல்கிறது தானே அப்படின்னு இல்லை. ஒரு பிள்ளைகள் கேட்குற துவா அந்த தாய் தந்தைக்கு கபரில் உலகத்தில் வாழ்கிற தாய் தந்தைகளாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய முசீபத்தை உலகத்தில் வாழ்கிற தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா தடுத்து நிறுத்துவானா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு என் பிள்ளைங்க துவா கேட்குறாங்கண்டா, இப்போ எனக்கு கால் வலி இருக்குன்னா அது குணமாகும். ஆனால் அந்த பிள்ளைங்க கேட்கணும் துவா. அந்த தாயை நினச்சி அந்த தந்தையை நினச்சி ஒரு நேரம் ஒரு நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நினைக்கலாம், நினைக்கிறதுங்கிறது வேற, துவா கேட்குறதுங்கிறது வேற. நினைப்பு எல்லாம் வரும். என்ன வரும்? எங்கள் அம்மா பாரு, அந்த எவங்கெல்லாம் அதை செஞ்சு கொடுத்தாங்க, எனக்கு செஞ்சா கொடுத்தா, இதுக்கு பேர நினைக்கிறது. நினைப்பு எப்படி வரணும்? என் தாய் மகுத்து வரைக்கும் ஆஃபியத்தோடு இருக்கணும், என் தந்தை மறுபுறம் ஆஃபியத்தோடு இருக்கணும். ஏன் அல்லா அவர்களை நீ சலாமத்தாக ஆக்கி வேணும் அந்த ரப்பனா ரப்பீர் ஹம்ஹுமா நினச்சிக்கிட்டு கேட்டால் அந்த தாய் தந்தைக்கு அந்த நோய் சிஃபாகும், வரக்கூடிய முசீபத்துகள் தடுக்கப்படும். மரணித்த தாய் தந்தைகளுக்கு அந்த துவாவை நம்ம கேட்டோம்னா கபரில் வரக்கூடிய அதாபுகளை அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். யாருமே இல்லாத இடத்துல அங்கே போய் கிடக்கிற தாய் தந்தைகளுக்கு நம்ம இவ்வளவு நாளை பெற்று வளர்த்து நம்மளை சீராட்டி பாராட்டி நம்மளையும் சமுதாயத்தில் ஒருவரை அடையாளம் காட்டிட்டு போய் சென்ற தாய் தந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு அந்த துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போகணும். இப்போ பிள்ளைகள் நம்ம இந்த தாய் தந்தைக்கு கேட்குற துவா எது? சின்ன பிள்ளைகள்ல இருந்தே அந்த பயிற்சி கொடுத்துருக்கோமா என்ற ஒரு 8 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் என்கிட்ட கேட்டான், உலகுக்கு நன்மை தர துவா எது? நான் கேட்க நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் மூமாண்டான். சரிப்பா கேளு, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்கிறேன். மாஷா அல்லாஹ், அவன் ஒவ்வொரு நபிமார்களுடைய துவாவாக தான் என்கிட்ட கேட்டான். அதுக்கு அவன் ஸ்டைலில் ஒரு பேர் வச்சு கேட்டான். எனக்கு நான் நினச்சிருக்கிற மாதிரி கேட்கல. இப்போ நான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துவா எதுன்னா நான் சொல்லுவேன், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் துவா ஓதுனா என்னன்னு கேட்பேன். அவன் அப்படிலாம் கேட்கல. அவன் கேட்டது கடலுக்குள்ளேருந்து ஓதுன துவா எது? நம்மளுக்கு டக்குன்னு அது ஞாபகம் வருமா? நோயில் பிடிச்சிக்கிட்டு இருக்க பிடிபட்டு இருக்கையில் கேட்குற துவா எது? அவன் ஸ்டைலில் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 துவாவுக்கு மேலே என்கிட்ட கேட்குறான். நான் 15 துவாவுக்கு நான் பதில் சொல்ல முடியலை. இல்லை, நான் 12 துவாவுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு பிறகு 3 துவாவுக்கு நான் எல்லாம் உங்களுக்கு பரிசு இல்லைன்னு போயிட்டான். கொடுக்கல அந்த பையன். சரி ஹைர், அப்போ அந்த பையனை வச்சு எனக்கு ஒரு திருத்தம் கிடச்சிச்சு இல்லையா? இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம பேரம்பேத்தி நம்ம பிள்ளைய அந்த ஸ்டேஜ் போய் இருக்கிற சகோதரிகள்லாம் இருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, பேரம்பேத்திக்கு சொல்லிக் கொடுக்க ஆசை இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இல்லாத காலகட்டத்திலையும் அகப்பட்டு கொண்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகளை துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை இங்கே விட்டு செல்லணும்டா, அதுக்குள்ள சரித்திரங்களை அந்த பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். நான் தொழுகிறேன், நான் ஓதுகிறேன், நான் எல்லாம் செஞ்சுறேன்னு சொல்லு கேட்க மாட்டேங்கிறானு. ஏன்னு சொல்ல அவன் எங்கே கேட்க போகிறான்? இதுக்கு பேர் தாய் தந்தையுடைய நிலை இல்லை. நம்மளுக்கு மகத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இதை விடணும்னு அலி ரலியல்லாஹு தஆலா 2வது விஷயமா சொல்கிறாங்க. 3வது, நம்மளை பற்றிய நல்ல பெயரை உலகத்தில் நாட்டி விட்டு செல்ல வேண்டும். ஒரு ஜனாசா போகும்போதே நம்ம ஏடுகள் மடிக்கப்படுறது இல்லை. தொழுக வச்சதுக்கு பிறகு தான் நல்லோர்கள் தீயோர்கள் எழுதி முத்திரை வச்சு மடிக்கப்படும். நம்மளுடைய கிராமன் காத்திபினுடைய வேலை அப்போ தான் முடியும். ரூஹு பிரிஞ்சதோடு முடியாது. காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜனாசா இடத்துல என்னென்னலாம் நடக்குது, யாரெல்லாம் குளிப்பாட்டுறாங்க, என்ன செய்கிறாங்க, கபன் தபன் செய்வது யார், ரூஹும் நின்று பார்க்கும், மலக்குகளும் நின்று பார்ப்பாங்க. இது தெரிஞ்சுட்டா யாரும் ஜனாசா வேலைக்கு போகாமல் இருந்துடாதீங்க. எல்லாம் நடக்கும். நம்மளை அல்லாஹ் தஆலா மறைச்சி வச்சுருக்கான். இப்போ என் ரூஹு நிற்குதுன்னா யாராவது என்கிட்ட என் மக வருவாளா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது.
அப்போ அல்லாஹ் தஆலா அதை மறைச்சு வச்சிருக்கான். அந்த வேலை செய்யுங்கிற பாக்கியத்தை யாருக்கு கொடுத்துருக்கானோ அவங்க தான் செய்ய முடியும். அப்போ அந்த ரூஹும் பார்க்கும், மலக்குமார்களும் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஜனாசா பள்ளிக்கு போய் தொழுகை நடத்தினதுக்கு பிறகு நல்லவர்கள் கெட்டவர்கள் அந்த வார்த்தைகளை பேச வச்சு யார் யார் என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு இதில் எது எந்த பெர்சன்ட் அதிகமாகுது, நல்லவர்கள்ங்கிற வார்த்தை அதிகமாகுதா, நல்லா பாதுகாப்பானாக, அடுத்த ஆப்போசிட் வார்த்தை அதிகமாகுதான்னு பார்த்து தான் அது மடிக்கப்படும். இந்த 3 விஷயத்தையும் உலகத்தில் நிலநாட்டாமல் நீங்கள் மரணத்தை தழுவி விடாதீர்கள்னு நம்ம கல்வியின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 3 விஷயமும் நம்மள்கிட்ட வரும்போது நம்மளுக்கு இஸ்திகாமத்து நம்மளுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தரணும். இப்போ நம்ம இஸ்திகாமத்தாக நம்ம வந்தோம்னா அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நம்ம அடையலாங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட வரும். உலகத்தில் நம்ம யாரெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பிள்ளை நம்மளை பார்க்க வருதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளை என்னை வந்து பார்க்க வந்துட்டா அப்படின்னு சந்தோஷம். ஒருத்தட்ட வாங்கிட்டோம்னா சந்தோஷம், கொடுத்துட்டோம்னா சந்தோஷம். இப்படி உலகத்தில் எத்தனை விஷயத்தையோ நம்ம சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். கணவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம், தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். நம்ம ரப்பையும் ரசூலையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த இஸ்திகாமத்தை தான் நல்லா நாடுறான். இஸ்திகாமத்துங்கிறது எங்கே போகிற செல்லக்கூடிய பாதை தெரியுமா? சொர்க்கம் செல்லக்கூடிய பாதைங்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பிறந்ததுலேருந்து ஈமான் கொண்டு ரசூல்லா கூடயே இருக்கலை. 4 வருஷம் ரசூல்லாவுடைய அருகாமை, 4 வருஷம். அவங்கள உலகம் நாள் வரைக்கும் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லையிலேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு முடிக்கணும். இருக்கா இல்லையா? எப்படிப்பட்ட அந்த அருகாமை கிடைச்சிச்சு அவங்களுக்கு? அவங்களுடைய இஸ்திகாமத்து தானே. எதை ரசூல்லா சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சாங்க, நிலையாக செஞ்சு வந்தாங்க. இப்பவும் ரசூல்லா நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. நம்ம நிலையாக இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். லுஹா தொழுகையா 2 ரக்காயத்து, தஹஜ்ஜுதுடைய தொழுகையா 2 ரக்காயத் தொழுகை என்னால் முடியுமா? 2 ரக்காயத்து. எந்த தொழுகை நம்மளுக்கால முடியுமோ அல்ஹம்துலில்லாஹ் அதை வந்து இஸ்திகாமத்தாக ஒரே மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கொஞ்சமாக இருந்தாலும் அதை நீங்கள் நேமமாக செய்யுங்கள்ங்கிறாங்க. அப்போ இந்த வருடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை மனதில் உறுதி கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. இஸ்திகாமத்தினுடைய மறுபாதை, சொர்க்கத்தின் பாதை இருக்கு இல்லையா? ஒரு பாதை நம்ம சொல்லிட்டோம், 2 பாதை இருக்கான். இஸ்திகாமத்துடைய பாதை 2 பாதை. ஒரு பாதை சொர்க்கத்துக்கு போகிற பாதை, 2வது பாதை சக்கராத்தின் பாதை. சக்கராத்து நேரத்தில் ஒரு மனிதன் இஸ்திகாமத்தாக வாழ்ந்து இருந்தால் மலக்குமார்களுடைய நன்மாராயம் வந்து சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். சுபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் நான் யாரிடமும் இதுக்கு பிறகு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட அமலை எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. திரும்ப போய் எனக்கு அதில் தேவை இது தேவைன்னு யார்கிட்டையும் போய் நான் விசாரிக்கக்கூடாது. நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருங்க. இஸ்லாத்தை பொறுத்தளவில் எனக்கு எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தையில் தான் இருக்குது யாரும் சொல்லலான்னு அவங்க போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பை முழுமையாக நம்பு. அதாவது ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிட்டு உன்னுடைய அமலில் இஸ்திகாமத்தாக இரு. இதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இஸ்லாத்தில் யார்கிட்டையுமே தேவையாகாத வார்த்தையை சொல்லிக் கொடுக்கன்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? ரப்பை முழுமையாக நம்பு. 2வது என்ன சொன்னாங்க? உன்னுடைய அமலில் இஸ்திகாமத்தாக இருந்து விடு. அல்லாஹு அக்பர். இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வையும் நம்புகிறோம், பக்கத்தில் ஒரு ஹேண்ட்பேக்கையும் வச்சுருக்கோம். நம்பணும், இதை தந்தது என் ரப்பு தானே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தால் தான் அந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன செய்யும்? அல்ஹம்துலில்லாஹ் இஸ்திகாமத்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை கொண்டு அவருடைய தியாகத்தை கொண்டு நம்ம வந்து இஸ்லாத்தில் நம்ம இருக்க அல்லாஹ் நம்மளை நிகமத்தை கொடுத்துருக்கான். பல நிகமத்துகள் அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கான். அப்போ அந்த நிகமத்தை பூரா நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தவங்கள்ட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏதாவது வந்திருக்கா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்லை, என்ன அமலில் நம்ம முந்தி இருக்கோம். வயது போகுது, எல்லாம் அனுபவிக்கிறோம். சொல்லுவோம், போன வருஷம் இருந்த தெம்பு இந்த வருஷம் இல்லை எனக்கு தெரியுதுல்ல, அடுத்த வருஷம் இந்த தெம்பு இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஹயாத்தோடு இருந்தால் போன வருஷம் தெம்பு இருக்குது, இந்த வருஷம் இல்லை. அப்போ இது இருக்கிற தெம்பை வச்சு நம்ம என்ன செய்யணும்? அமல்கள் மேலே நிரந்தரமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் பண்ணணும். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா தான் திருப்பி சொல்கிறாங்க, 1000 ஒரு மனிதன்ட்ட 1000 கராமத்து இருக்குது.
கராமத்துனா எனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், படிப்பில் அப்படி இருப்பேன் இப்படி எல்லாம் சொல்லலாம். அதை விட இஸ்திகாமத்து சிறந்ததுங்கிறாங்க. இஸ்திகாமத்து சிறந்ததுங்கிறாங்க. இன்றைக்கி நம்மள்கிட்ட எல்லா தொழுகையில், நடையில், பேச்சில், நம்மளுடைய உடையில் எல்லாத்துலேயும் இஸ்திகாமத்து வருவதற்கு முயற்சி நம்ம பண்ணுறோமா, இனி பண்ண போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வி கேட்டு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உம்மு ஹபீபாவுடைய ரலியல்லாஹு தஆலா, உம்மஹத்துல் முஃமினீன் தாய் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய தந்தை முஆவியா ரலியல்லாஹு தஆலா உடைய தந்தை, அல்ஹம்துலில்லாஹ் அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். அவங்களுடைய இடமொழியில் இவ்வளவு இருக்கு இல்லையா. அவங்க லேட்டாக தான் ஃபத்தஹ் மக்காவுக்கு பிறகு தான் ஈமான் கொண்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் கொண்டதுக்கு பிறகு இஸ்லாத்தில் இருந்த தரிபட்டான இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை அவங்களுக்கு எதில் போச்சுன்னா, தானே போய் கபரை தோண்டி வச்சுட்டு வந்து மௌத்தான சஹாபி அவங்க. ஜன்னத்தில் பக்கியில் தனக்குத்தானே கபரை தோண்டி வச்சுட்டு வந்து மரணித்த சஹாபி அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அந்த இஸ்திகாமத்தின் மூலமாக தானே கொடுத்தான். ஒரு சிலர் தொழுதுகிட்டு இருக்கிற நிலையில் மரணம் வரும். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட சிறந்த மரணங்களை அல்லாஹ் தாலா தரணும். அப்படி தான் நாடுனா தானே கிடைக்கும். ஒரு சிலர் குரான் ஓதிக்கிட்டு அப்படியே சாஞ்ச மாதிரி மரணம். நம்ம இப்போ இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாம் அதில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. எப்போவோ ஒரு இடத்துல நடக்கும், அதை நம்ம செய்வோம் கேட்டுட்டு அப்படியான்னு கேட்போம். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லையே. அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் அது பொய்யா நெசமாங்கிறது தெரியாத அளவுக்கு பரவக்கூடிய இதாகிடும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் எல்லா காரியத்திலையும் இஸ்திகாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தாலா தரணும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும் இஸ்திகாமத்து வேணும். அமலில் அசட்டை இருந்தா, அமலில் அசட்டை வந்துட்டா என்ன செய்யும்? என்ன வருமா நம்மள்கிட்ட? அமலில் அசட்டை வந்துட்டா இஸ்திகாமத்து நம்மளை விட்டு போயிடுமா? தொழுதுக்கிடுவோம், ஓதிக்கிடுவோம், கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுவோம், தூக்கம் வருது, எத்தனையோ அசட்டைகள் இருக்கு இல்லையா. இந்த அங்கே போயிட்டு வந்துடுவோம், இந்த அங்கே போயிட்டு வந்தேன்னா எனக்கு கால் வளைஞ்சிச்சு, அதை போய் நின்றுட்டு வந்தேன்னா அந்த வேலை இருந்துச்சு. நம்ம எல்லாம் விடுறதில்ல எதை, ஆனால் மற்றதையெல்லாம் அனுபவிச்சிருவோம். மற்றதெல்லாம் கால் வலிக்குதுன்னு மாத்திரையை போட்டுக்கிட்டு 4 மாடி ஏறி போய் விருந்து நின்று கீழே இறங்கிடுவோம். ஆனால் 4 ரக்காயத்தை நம்ம தொழுக முடியாது. போயிட்டு வந்தால் அசதி வந்துருச்சு, பரவாயில்ல அசரோட தொழுதுக்கரலாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த மாதிரி அசட்டையில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பானாக. இஸ்திகாமத்தாக இருப்பவர்களுக்கு இனி அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மிஸ்ரு ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு இவங்க யாரை பற்றியுமே குறை கூறாத இமாமா. இவங்களும் பாக்தாதில் இருந்தவங்க. இவங்களுடைய மௌத்தானதுக்கு பிறகு இவங்களுடைய ஜனாசா அவங்களுடைய இல்லத்தில் இருந்து பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு பஜ்ரு நேரம் தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. இஷா நேரம் வரும் வரையிலும் கூட்டம் கபரடியில் சேரலையாம். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? அங்கனங்கன பள்ளிகளில் அங்கனங்கன தொழுகையை நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் கபரடியில் சலாம் சொல்லுவாங்க இல்லையா, அடக்கிட்டாங்க. அந்த கூட்டங்கள் வந்ததை சொல்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியத்தை. 40 பேர் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டா அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள்ட்ட நல்லடியார்கள்னு எழுதிருங்கிறான். அந்த 40 பேரில் 3 ஆலிம்கள் இருந்துட்டா இவர்களை நான் பொருந்தி கொண்டேன்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த 40 பேரில் ஒரு ஹாஃபில் நின்று தொழுகை நடத்தி விட்டால் அல்லாஹ் சொல்லுவானா அரிசிக்கிட்ட அவங்களுக்கு இடம் இருக்குங்கிறாங்க. இப்படிப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமே, கிடைக்குமா, கிடைச்சிருமா அப்படிங்கிற அந்த ஏக்கம் தானே நம்மளுக்கு வருது. ஒவ்வொரு அமல்கள் செய்யும் போதும் உலகத்தை நாடி நம்மளுடைய அமல்கள் இல்லாமல் எல்லாமே கபரை நோக்கி மறுமையை நோக்கி நம்மளுடைய அமல்களை சீரமைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இப்போ நம்ம இந்த வருடத்தில் செய்யக்கூடிய நியத்து, யா அல்லாஹ் நான் ஒரு அமலை செஞ்சுட்டேன்டா, நான் கடைசி வரைக்கும் இந்த இதில் அந்த அமலில் இஸ்திகாமத்தாக என்னுடைய வாழ்க்கை அமையணும் ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நேரமும் மக்ரிப் தொழுகிறோமா, இப்போ தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்குற கேள்வி, யா அல்லாஹ் என்னை இஸ்திகாமத்தாக வாழ வச்சிருயா அல்லாஹ், இந்த மக்ரிப் என்னுடைய மரணம் வரைக்கும் விட்டு போயிடக்கூடாது யா அல்லாஹ். இஷா தொழுகிறோமா, யா அல்லாஹ் விட்டு போயிடக்கூடாது. ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதுறோமா, யா அல்லாஹ் இது விட்டு போயிடும். எந்த அமலும் என்னை விட்டு போயிடக்கூடாது ரப்பே. நீ எதையெல்லாம் செய்ய நான் சொல்லியிருக்கையோ, எதையெல்லாம் நீ ஏவிருக்கையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் காட்டி கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் சரிவர செய்யணும், அதை கடைசி வரைக்கும் செய்யணும்.
பிறருக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாட்ட மனமுருகி நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவாவோட நம்மளுக்கு அல்லாஹ் தந்தருவானாக. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா உபதேசம் கேட்க சொன்னான். படிங்க, பாடம் படிங்கன்னு சொல்லி அனுப்புனேன் இல்லையா? என்ன சூறாவில் வரும்? கௌசரா. இன்னைக்கு நைட்டு ஓதணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். இப்போ அவங்க போனாங்க, அது அவங்களுடைய அவசரத்தினால இப்போ பிரியிறாங்க. பிரியும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, எனக்கு உபதேசம் செய்யுங்க. இப்போ யாரும் அட்வைஸ் செய்யுங்கன்னா யார்கிட்டையும் போகிறதில்ல. ஆரம்பிச்சிருச்சுமா இந்த அம்மா. இப்போ என் பிள்ளையே என்ன சொல்லுது தெரியுமா? ஏதாவது யாசின்னு ஓதித்தாண்டா, நீங்கள் இப்படியே இருங்க, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம். சொல்கிற பிள்ளைகள்லாம் என் கூடயே இருக்குங்க. ஒரு 313 யாசின்னு ஓதித்தாமா அப்படின்னு கேட்டோம்டா, என்னால் முடிஞ்சதை ஓதித்தரேன்னு சொல்கிற பிள்ளைங்கள்லாம் எனக்கு ரொம்ப குறைவு. எல்லாம் பாதுகாக்கணும்ல. இப்போ உபதேசம்ங்கிறது எப்படி வருது? ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் நபி, அதனால் கேட்டாங்க. நபி ஏமா போய் ஒரு வலிகிட்ட போய் கேட்குறாங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி மட்டும் இல்லை, ரசூலும் கூட. அவங்க என்ன செய்கிறாங்க? போய் வழி தானே உங்களை. இப்போ ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை வழியாகவும் சொல்லப்படுது இல்லையா? அவங்கள்ட்ட போய் எனக்கு உபதேசம் தாங்கன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு இவங்க சொல்கிற உபதேசம், ஒன்றாவது, அல்லாஹ் கொடுத்த சோதனையை பொருந்துக்கொள் மூசா. அல்லாஹ் எந்த சோதனை உனக்கு கொடுத்தாலும் அதை நீ பொருந்திக்கொள் மூசா அப்படிங்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சிந்திக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு என்னென்ன சோதனை கொடுத்தான், இனிமேல் சோதனையை கொடுத்துறாது அல்லான்னு கேட்கல, இது வரைக்கும் என்ன சோதனை கொடுத்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கையில் அவங்க தாயிட்ட அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, இதில் போட்டிருங்க, நைல் நதியில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னான் இல்லையா? அதில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க சோதனையை பட்டியலிட்டு. யார் ஒரு பிள்ளைய கொல்லணும்னு அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளேயே அந்த புள்ள போய் எந்த தாயிட்ட பால் குடித்தா சும்மா குடிக்குமோ காசு கொடுத்து பால் குடிக்க வச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் இது. எல்லாம் குர்ஆன் கூறக்கூடிய வசனங்கள் தானே. குடிக்க வச்சு அது அவன் வீட்டிலையே வளர வச்சு அல்லாஹு தாலா அதுக்கு பிறகு அந்த எகிப்தை விட்டு போகும்போது ஒரு மனிதனை கோபத்தோட கொலை செஞ்சு, இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற சோதனை தானே. இதை எல்லாம் செக் பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. நினச்சிட்டு தனக்கு நபித்துவம் கொடுத்தான்ல அல்லாஹ், எதை வச்சுடா எனக்கு நபித்துவம் கொடுத்தா அல்லான்னு கேட்டதுக்கு அல்லாஹ் எதை சொன்னா? ஒரு முறை அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு நபித்துவம் கொடுத்தியே, என்கிட்ட இருந்த எந்த ஒரு நல்ல குணத்தை வச்சு கொடுத்தியா, இல்லை எதனால எனக்கு கொடுத்தேன்னு கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மூசாவே, நீங்கள் ஒரு முறை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க. அவங்க சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாமனார்ட்ட ஆடு மேய்க்க தானே செஞ்சாங்க. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில் ஆட்டுக்கும் முள்ளு குத்துச்சு, உங்கள் காலிலையும் முள்ளு குத்துச்சு. இப்போ நான் பார்த்தேன், உங்களுடைய காலில் உள்ள முள்ளை முதல்ல எடுக்கிறீங்களா, ஆட்டுக்கு குத்தின முள்ளை முதல்ல எடுக்கிறீங்களான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் வலியை கூட பொருட்படுத்தாமல் அந்த ஆடுடைய முள்ளை போய் பிடுங்க போனீங்க. அந்த ஆடு என்ன செஞ்சிச்சு? நீங்கள் துரத்தி வர்றீங்கன்னு அந்த வலியோடு அது கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் உங்கள் காலுடைய வலியோட உங்களுடைய வலியை பூரா பொறுத்துக்கிட்டு ஆட்டுடைய வலி வேதனையாக இருக்குமே, இது இவ்வளவு ஓடுதே அப்படின்னு போய் தாவி அணைச்சி அதை தடவி விட்டு அது காலில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு அந்த முள் குத்துன இடத்த தடவி விட்டீங்க பார்த்தீங்களா? அந்த கருணையை பார்த்து உங்களுக்கு நபியாக்குனேங்கிறான்ல. ஆட்டுக்கு தானே உதவி செஞ்சாங்க. நம்ம அப்படி ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் தர எதை கொண்டு எதை கொடுப்பேன்னு தெரியாது. நம்ம யார் மேலே கருணையோடு இருந்திருக்கோம், யார் மேலே நம்ம பிரியமாக இருந்திருக்கோம், யாருக்கு உதவி செஞ்சுருக்கோம்? ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த சோதனை எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இதில் எல்லாம் நம்ம பொருந்திக்கிட்டோமா? அல்லாவை பொருந்திக்கிட்டோமா? இதையா அல்லாஹ் எனக்கு தந்தேன்னு அல்லாட்ட கேட்டுட்டோமா? யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு அல்லாட்ட இஸ்திக்பார் தேடினாங்களாம். இந்த ஒரு உபதேசத்திலேயே நிறைய வரலாறு வருது. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது சொல்கிறாங்க, உலகில் வாழும்போது ஒரு பயணியாக வாழ். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, உலகத்தில் வாழும்போது ஒரு பயணியாக வாழ். பயணின்னா என்ன? இப்போ நான் புதுப்பேட்டை வந்திருக்கேன், அல்லாஹ் நாடினா மண்ணடிக்கு திருப்பி போயிடுவேன். இப்போ நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுகளை விட்டு இங்கே வந்திருக்கீங்க, இது ஹிஜ்ரத்துடைய நன்மையை தான் அல்லாஹ் தருவான். இப்போ நம்ம வர்றமே இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுத்தாலா கல்வியின் பாதையை போகும்போது சொர்க்கத்தை லேசாக்கி கொடுப்பான். அதே நேரத்தில் ஹிஜ்ரத்துடைய நன்மையும் அல்லாஹ்வுத்தாலா மறைமுகமாக நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு நம்ம வேலைகளெல்லாம் விட்டு உலக வேலைகளெல்லாம் விட்டுட்டு மார்க்கத்துடைய விஷயத்தை கேட்கறதுக்கு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சொல்கிறதுக்கு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ இதில் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த நன்மை எல்லாம் தருவான். இதுவும் பயணிகளை போல.
உலகத்தில் விட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? மறுமைங்கிற ஒரு இடத்துக்கு போகத்தானே போகிறோம். அப்போ நம்ம அதே மாதிரி நீ வாழ்ந்துக்கொள். உலகத்தில் எதையும் சேர்த்துக்கிட்டு நீ போக முடியாது. வெறுங்கையாக தான் போக முடியும். அதே நேரத்தில் கபன் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம். நீ உடுத்த ஆடையே உனக்கு கபனாக நீ ஆக்கிக்கொள். அதுக்கு பேர் தான் பயணியா போல வாழ்ந்துகொள். அடுத்ததாக சொல்கிறாங்க, யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காது. யாருக்காவது இடைஞ்சலாக இருந்துடாது. இந்த மனிதன் இப்போ ஒருத்தர் போயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளோட இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வெளியேறி நல்ல வேலைமா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. அப்போ அவங்களோட யாருக்குன்னு இடைஞ்சலாக நீ இருந்துடாத அப்படின்னு மூணாவதாக சொல்கிறாங்க. நாலாவதாக சொல்கிறாங்க, எப்பொழுதும் சிரித்த முகமாக இரு, உன்னுடைய சோகத்தை வெளியே காட்டி விடாது. இன்றைக்கி யாராவது நம்மளை பார்த்து ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு மட்டும் கேட்டுட்டுமே, யாருமே என்னைய கேட்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஆனால் கேட்டு மட்டும் பாருங்களேன், ஒரு பட்டியலை என்கிட்ட இருக்கும். எனக்கு அது செய்து இது செய்து நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன். வேணாமே, எல்லாத்துக்கும் தான் எல்லாமே அல்லா தெரியுமே. அல்லா என்ன சொல்கிறான், இவ்வளவு நாள் நான் கொடுத்த நியமத்தை எல்லாம் என்னுடைய அடியா மறந்துட்டு நான் கொடுத்த இந்த சிறு தொந்தரவை மட்டும் ஏசுறானே, அவனையா ஏசிக்கிறான், என்னையவுல ஏசுறாங்கிறான். அல்லா கால் வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த காலை தான் நம்ம ஏசுகிறோம். அந்த காலை கொடுத்த ரப்பு யார்? அந்த காலை கொடுத்தது நம்ம தலை வலிக்குதுங்கிறோம், அந்த தலையை தந்தது யார்? அல்லா தானே. எல்லாம் எனக்கு நீ எல்லாம் தந்த, இந்த சிறு சிறு விஷயத்தை வச்சு என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்கிற. அபூபக்கர் சித்திக் எல்லாத்தால ஒரு முறை ஏங்கி 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 அழுதாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஏன் இப்படி அழுகுறீங்க அபூபக்கரே, என்ன தோழரை அழுகுறீங்கன்னு கேட்கும்போது, ரசூல்லா கேட்கும்போது ஒரு தாயிட்ட பிள்ளை ஏங்கும்ல, அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ஏங்க ஆரம்பித்தாங்களாம். ஏன் அழுகுறீங்க? யாரை சொல்லல, எனக்கு தலையே வலிக்குது இல்லை, அதனால நினச்சி நான் அழுகிறேன்டாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வரும் வியாதிகள்லேயே தலைவலி மட்டும்தான் வரும் அதிகமாக. நம்மளுக்கு தலைவலி வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து ஹயாத்தாகுது. நம்ம என்ன செஞ்சிடும், அந்த தலைவலிக்கு பெரிய தலையில் ஒரு கட்டு ஒன்று போடுவோம். பல பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. கட்டிட்டு எனக்கு தான் இந்த தலைவலி வரணுமா, உனக்கு தலைவலி வந்துச்சா உனக்கு தலைவலி வந்துச்சான்னு ஒரு 4 பேர்கிட்ட கேட்போம். கேட்டுட்டு நான் தான் கிடச்சேன் அந்த அல்லாவுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஜுரம் வந்துச்சான். காய்ச்சல் வந்த உடனே நம்மலாம் காய்ச்சல் வந்தால் என்ன செய்வோம்? போத்திக்கிட்டு படுத்து கிடப்போம், கவலைப்படுவோம். இப்போ உள்ள காலத்தில் காய்ச்சல்னு சொல்லிட்டாலே ஒருத்தர் போய் பார்க்கவே போக மாட்டோம். இப்போ உள்ள மனிதர்கள் மத்தியில் அது ஒரு பழக்கம். இவங்க என்ன செஞ்சாங்களா, சந்தோஷப்பட்டு அவ்வளோ பேர்கிட்ட எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு ஜுரம் வந்துருச்சு உமர் கத்தாப் சந்தோஷமாக சொன்னாங்களாம். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு சஹாபி, அவங்க பேர் யாபத்துக்கு வரல, சஹாபி கேட்டாங்களா, உமர் கத்தாப் இல்லாத என்ன நீ ஏன் திடீர்னு காய்ச்சல் தானே அடிக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த காய்ச்சல் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்களாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மாமேதைகள், சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள். இன்றைக்கி சிறு விஷயம் நடந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த முகத்தில் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றது மாதிரி முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டு உலக கவலை பூரா எனக்கு தான் இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா, எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்துருங்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க உபதேசத்தில், வாழ்நாளில் யாரையும் திட்டாதே. அல்லாஹ் பார்த்தணும்ல, நம்மளையே கேள்வி கேட்டுக்கிறோம், யாரையெல்லாம் நம்ம திட்டுறோம், யாரெல்லாம் நம்ம பேசுகிறோம், யாரையெல்லாம் ஏசுகிறோம், யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம திட்டு வாங்குகிறோம். 2 பக்கம் இருக்குல்ல. சும்மா நம்ம கதை உடைச்சிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை வருது. எங்கேயும் போக தேவையில்லை. மதரசா உண்டா வீடு உண்டா மதரசா உண்டான்னு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கதவை மூடிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை வரும். அல்ல நம்ம அனைவரையும் அந்த கூட்டத்திலேருந்து பாதுகாப்பானாக. அப்போ என்ன செய்கிறேன், யாரையும் திட்டாதேங்கிறாங்க. அடுத்தது, யாரிடமும் தேவையாகாதே அல்லாவை தவிர. யாரிடமும் தேவையாகாது. ரப்பு எனக்கு கொடுப்பான், அதனால் நான் சாப்பாடெல்லாம் ஆக்க மாட்டேன், அடுப்பு இருக்குது, அரிசி இருக்குது, எல்லாம் இருக்குது, வச்சுக்கிட்டு எனக்கு அல்லாதான் என் தேவையை நிறைவேற்றணும்னு உட்காந்துருக்கிறதுக்கு பேர் அல்லாவே தேவை இருக்கிறது இல்லை. நம்மளுக்கு அல்லா எல்லாம் தந்திருக்கான், முயற்சியை கொடுத்துருக்கான், அதை நம்ம செஞ்சு உணவாகட்டும் மற்ற எல்லா வேலையாகட்டும். ஆனால் என் முடிவு பூரா யார்கிட்ட இருக்கணும், என் ரப்பிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அல்லாவுடைய இது. அடுத்தவங்கள்ட்ட போய் எனக்கு அது இல்லை இது இல்லை நம்ம சொல்லி புலம்பாமல், இப்போ தூக்கம் வரும்போதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். தூக்கலன்னு வைங்களேன், 1 நாள் 2 நாள் தூங்கலைன்னு வைங்களேன், தூக்கமே வரமாட்டேங்குது, ஏதாவது யோசனை சொல்கிறீங்களா கேட்போம்ல, உடம்பு முடியலை எனக்கு என்ன மாதிரி சொல்கிறீங்களா,
ஏன் அல்லாட்டையே சொல்லுவோமே, அல்ல இவ்வளவு நாளாக எனக்கு திருக்குத்த தந்தை இல்லை, இன்னைக்கு எனக்கு விழிக்க வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தூங்க வச்சேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வரலாறு தான். அல்லம்மா இக்பாலுங்கிற ஒரு அறிஞர் இருந்தாங்க. அவங்களுடைய தந்தை மேதை 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போலாம் தங்குவதற்கு சத்திரம் தான் இருக்குமா. அப்போ அந்த சத்திரத்தில் தந்தை எழுந்திரிச்சு தொழுகிறாங்க, தஜ்ஜுத் தொழுகிறாங்க, மகனையும் எழுப்பி விடுறாங்க, எழுந்திரிச்சு தொழுண்டு. அல்லம்மா இக்பாலும் அவங்களும் தொழுகிறாங்க, தொழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தொழுது முடிச்சதுக்கு பிறகு அல்லம்மா இக்பால் சொல்கிறாங்க, எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதோ தெரியல, சத்திரத்தில் எல்லாரும் படுத்திருக்காங்க இல்லையா, எப்படி தான் தூக்கம் வருதோ தெரியல, தஜ்ஜத்தை தொழுகாம அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்குலாம் எப்படி தான் தூக்கம் வருதோ. அப்போ அவங்க தந்தை சொன்னாங்களாம், நீ தொழுது வணங்கினதை விட நீ தூங்கியிருந்தா ரொம்ப நல்லதாக இருந்தது. எப்படி சொன்னாங்க, நீ தூங்கியிருந்தா நல்லதாக இருந்தது. நான் மகன் கேட்குறாங்களா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க தந்தையன்னு கேட்டதுக்கு, இவ்வளவு பேரை நீ புறம் பேசாமல் இருந்ததுக்கு நன்மை தானே. இப்போ தூங்குறவங்களை பற்றி நீ ஏன் புறம் பேசுற, அவங்களுக்கு அல்லா கொடுத்துருக்கான், முடிஞ்சா எழுப்பி விடு, இல்லையா உன் வேலையை நீ பாரு, நான் செஞ்சுட்டேங்கிற அந்த இது வந்துருச்சுல உனக்கு அப்படின்ட்டாங்களாம். அதுக்கு பிறகு அல்லமா இக்பால் அந்த அவங்க எழுதுகிற புக்கில் எழுதுகிறாங்க, 40 நாள் தகஜத் தொழுகை என்னை விட்டு தவறியதுன்னு எழுதுறாங்க. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 40 நாள் தவறியதுங்கிறாங்க. அப்போ நம்மள்ட்ட ஏதாவது தவறுச்சுன்னா, தொழுகை தவறுச்சுண்டா, வேணுக்குன்னு தூங்கிட்டே இருக்குது அது வேறு விஷயம். நம்மளுக்கு வந்து தொழுகை தவறும் போது நம்ம என்ன நினைக்க, நம்ம இன்றைக்கி என்ன தப்பு செஞ்சோம், யாரை நம்ம என்ன பேசணும், ஏன் இந்த அமல் என்னையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலையோடு நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் யார்டையும் தேவையாகாத விஷயம். அடுத்தது, நண்பர்களிடம் பேசும்போது சடைந்து கொள்ளாது. நண்பர்கள்ட்ட பேசும்போது சடைந்து கொள்ளாது. என்னென்ன, வேறு வேலை இல்லை உனக்கு, இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, காது தாழ்த்தி கேளு. யார் எது சொன்னாலும் ஒரு வருத்தங்கள் வரும்போது யாராவது ஒருத்தருக்கு பகிரணும். நண்பர்கள் தானே பெரும்பாலும் பகிர்ந்துக்கிடுவாங்க. அப்போ அப்படி பகிரும்போது என்ன செய்யுங்க, அவங்க கேட்கும்போது கேளுங்க, காது தாழ்த்தி கேட்டு அவங்களுக்கு முடிகிற ஆறுதலை சொல்லு. இல்லாமல் அவங்க ஒரு விஷயம் தடைவாக சொன்னாங்கண்டா, ஏன்ட்ட 2 விஷயம் தடைவாக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்டா, நீ 1 மாத்திரை போட்டீங்கன்னா நான் 2 மாத்திரை போடுறேன் அப்படின்னு பேசுகிறதுக்கு பேர் இல்லை. காது தாழ்த்தி அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்க ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வயது முதிர்ந்தவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய மனக்குறையை சொல்ல வர்றாங்க. அவங்க கையை கம்பு ஊண்டி வர்றாங்க. நம்ம ஊர்களில் கம்பில் வந்து ஒரு ஆணி மாடு குத்தி இருக்கும் கீழே, அதெல்லாம் பூமியை வந்து பிடிச்சி விடுறதுக்காக வேண்டி அதை குத்தி வர்றாங்க, அந்த கம்பில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கம்பை ஊண்டி வர்றாங்க இல்லையா, வந்து இவங்க அந்த இமாம்கிட்ட வந்து பேசும்போது அந்த கம்பை ஊண்டுறாங்க. ஊண்டையில் அவங்க பெருவரெல்லாம் அந்த ஆணி பட்டுருது. யார்கிட்ட, இந்த இமாமுடைய பெருவரெல்லாம் படுது. இப்போ இந்த இமாம் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய குறைகளையெல்லாம் அந்த வந்தவங்க சொல்கிறாங்க, அந்த கம்புடைய இதோட நின்றுக்கிட்டு. இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இருக்க அவங்க முகம் வெளியே விளறி போகுது, வலியின் வேதனை முகத்தில் தெரியுது. ஆனால் எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு யாருமே காலை கவனிக்கலை. பக்கத்தில் இருந்தவங்களும் அவங்க பேசி முடித்து அந்த கம்பை அவங்க எடுத்து நகலும் போது மயங்கி விழுந்துட்டாங்க. யார் விழுந்துட்டா, இந்த இமாம் விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு பிறகு எல்லாருமா பார்த்தா அவங்க கால் வெறுவரில் இருந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு மயக்கம்லாம் செஞ்சு உதவி இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு, அந்த ஆணி குத்தி தானே உங்களுக்கு இந்த இவ்வளோ வேதனை கொடுத்துச்சு, ஏன் அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இந்த கம்பை எடுத்து வேலை பக்கம் வைங்க, எனக்கு ஆணி குத்துது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுங்க. அந்த இமாம் சொன்னாங்களாம், அவரே ஒரு மனக்கவலையை பற்றி என்கிட்ட சொல்ல வர்றாங்க. இப்போ என் கால் வலிக்குது நீங்கள் எடுங்கன்னு சொன்னால் அவருடைய கவலையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருங்க, நானும் சேர்ந்து அவருடைய கவலையை அதிகப்படுத்தினது மாதிரி ஆயிருமே, அதனால் நான் பொறுத்துக்கிட்டேன்ட்டாங்களாம். இப்போ நம்ம அதையெல்லாம் கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், அதெல்லாம் மடத்தனமான வேலைம்போம் நம்மளுடைய பாணியில். ஆனால் ஒருத்தர் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோமாக, அல்ஹம்துலில்லாஹ், அப்படியா, அல்லாஹ் தீர்த்து வைப்பான், அல்லாஹ் லேசாக்குவான், கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கடந்து போகிற காலங்கள் தானே, அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு போயிடும், நம்மளை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு நிம்மதி, நம்மளுக்கு நிம்மதி. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது, உள்ளம் என்பது ஒரு பாத்திரம், அதை நீ எதை நிரப்புகிறாய் என்று யோசித்து நிரப்பு. உள்ளம்ங்கிறது ஒரு பாத்திரம். நம்ம எதை நிரப்புகிறோம், அமலை கொண்டு நிரப்புகிறோமா, ஆணவத்தை கொண்டு நிரப்புகிறோமா, அலட்சியத்தை கொண்டு நிரப்புகிறோமா, அமலை கொண்டு எதை கொண்டு நம்ம நிரப்பக்கூடியவர்களாக இருக்கும் அந்த உள்ளத்தில். சரி, அதில் கொஞ்சம் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு நிரப்புகிறோமே, அப்படி நிரப்பி வாழ்க்கை அது என்ன, எதை கொண்டு நம்ம முன்னேறுவோம். அப்போ நம்ம உலகத்தில் வாழும்போதும் சரி, அந்த பாத்திரம் நம்ம எதை கொண்டு நம்ம நிரப்புறோங்கிறத இன்ஷா அல்லாஹ் யோசித்து செய்யுங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, போதுமென்ற மனதுடன் வாழ். ஒரு நபி சொல்கிற
உபதேசம். அப்போ நம்மளுக்கெல்லாம் யார் வந்து சொன்னாலும் என்ன செய்வோம்? கேட்போமா கேட்க மாட்டோமா? அது நம்மள்ட்ட தான் இருக்குது. அடுத்தது போதும் என்ற மனதுடன் வாழுன்னு சொல்லிட்டு, கல்விக்கு என நேரம் ஒதுக்கு, பாவத்தை விட்டு நீயும் விலகு, உன் சமூகத்தையும் விலக வை மூசா அப்படிங்கிறாங்க. அதாவது கல்விக்கு என நேரம் ஒதுக்கு. இப்போ நம்ம படித்தது போதும், ஓதுனது போதும், தெரிஞ்சது போதும், என் வீட்டு வேலையே எனக்கு சரியாக இருக்குது, எல்லாம் எல்லாம் பார்க்கணும், வீட்டு வேலையே இருக்குது. நான் அதோட நம்மளுடைய கபருக்கு நம்ம கல்வியை எதை சேர்த்துருக்கோம், எதை சேவிக்க போகிறோம். அடுத்தது பாவத்தை விட்டு நம்மளும் விலகி நம்ம சமூகத்தையும் என்ன செய்யணும்? விலக வைக்கணுங்கிறாங்க. இப்போ நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ பாவம்ங்கிறது ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி, என்னுடைய உம்மத்துமார்கள்ட்ட எறும்பு ஊர்ந்து வருவது போல் பாவமும் ஊர்ந்து வரும்ட்டாங்க. எறும்பு ஊர்ந்து வர்றது தெரியாதுல்ல, அதே மாதிரி பாவம், நம்ம எது பாவம் எது நன்மைன்னு தெரியாமையே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். கேட்டால் நான் செய்வது தான் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களும் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மளை ஆக்கி வருவானாக. இப்போ நம்ம ஜமாலி ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன ஒரு கதையை மட்டும் சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருவோம். இந்த இஸ்திகாமத்தை பற்றி பேசுகிற காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நம்ம எவ்வளவு காலங்கள் வாழுகிறோம், எவ்வளவு காலத்தில் மகுத்தா போகிறோம். நான் என்னையே சொல்கிறேன்னா, மற்றவங்களையெல்லாம் இல்லை. நான் எப்போ மகுத்து எனக்கு வரும் தெரியாது, நான் எவ்வளவு காலம் வாழ போகிறேங்கிறது எனக்கு தெரியாது. இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த பேச்சே எனக்கு இறுதி பேச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை நான் எப்படி பழகிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு பார்த்து ஒவ்வொரு அமலையும் இஸ்திகாமத்தாக என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும், நம்ம குடும்பத்தார்களும் கொண்டு வரணுங்கிற துவாவை நம்ம அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதாவது ஜமாலி ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு வெட்டுக்கிளி அது பாடிக்கிட்டே ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும். சொன்னால் மியூசிக் வாசிக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, இப்போ நம்மளுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறது தான். இப்போ அது பாட்டுக்கு உட்காந்து மியூசிக் வாசிக்கிட்டே இருக்குது. எங்கிட்ட இருந்தாலும் ஒரு பறவை, ஒரு சின்ன சின்ன ஈ பறந்து வந்து அதுக்கிட்ட வரும், அதை உணவாக பிடிச்சி தின்னுட்டு திருப்பி அது என்ன செய்யும்? வாசிக்கிட்டே இருக்கும். உழைக்க போகாது, உழைப்பு அதுகிட்ட இல்லை. அப்போ எறும்புகள்லாம் சேகரிக்கக்கூடியது. மழை காலம் வந்துருச்சு. மழை காலம் வந்த உடனே எறும்புகள்லாம் சொல்லுது, நாங்கள் சேமித்து வச்சுருக்கோம், இப்போ உனக்கு நீ பாடிக்கிட்டே இருங்க. இந்த மழை காலத்தில் உனக்கு யார் வருவா? வெயில் காலம் அடிச்சிச்சுன்னா ஏதாவது பறந்து வரும், நீ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, இப்போ யார் வருவா? அப்போ அந்த வெட்டுக்கிளி சொல்லிச்சான், நான் என்னைய அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல உட்காந்து பாடுன்னு சொல்லிட்டான், நான் உணவுக்குன்னு முயற்சி பண்ண தேவையில்லாமல் உட்காந்துருக்கேன், நீங்கள் உங்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் சொல்லிவிட்டு ஒரு நாள் அமைதியாக இருந்துச்சான் வெட்டுக்கிளி. இப்போ இந்த எறும்புகள்லாம் திருப்பி வந்து சொல்லிச்சான், உன்னுடைய அந்த இசையை கேட்டுக்கிட்டே நாங்கள் உணவு தேடி போனோம்டா, ஒரு நாளைக்கு 10 அரிசி தேடிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு 10 அரிசி தேடிடுவோம். இப்போ உன்னுடைய இசையை கேட்காம போனோம்னா 10 அரிசி தேடுவோம். உன்னுடைய இசையை கேட்டுக்கிட்டே போனதுனால 15 அரிசி தேடுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வந்து இதை வந்து சொல்லிச்சான். நீ அமைதியாக இருக்காத, நீ பாடு, உனக்குள்ளது உனக்கு வரும். இப்போ இது சொல்லிச்சான், இந்த வெட்டுக்கிளி சொல்லிச்சா, இப்போ நம்ம டீல் வச்சுக்கிறோம். நான் என்னுடைய பாடலை கேட்டதுன்னா 5 அரிசி உனக்கு அதிகமாக வருது, அதில் நீ 2 வச்சுக்க, எனக்கு 3 தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இது தேடினதுக்கு உழைச்சதுகளுக்கு எல்லாம் 2 அரிசி, இது அமைதியாக இருந்ததுக்கு 1000 அரிசி. எல்லாரும் உனக்கு 3 கொடுக்குறாங்கல்ல. இதுபோல் அல்லாஹு தஆலா நன்மையை ஏவுபவர்களுக்கு, நன்மை செய்பவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏட்டில் அதிகப்படுத்தும். யாருக்கு கொடுக்குறானோ அதே போல தான் இவர்களுக்கும் கொடுப்பான். அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியமுள்ள வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அமலின் சிறப்பை அறிந்து நம் இஸ்திகாமத்துடன் நம் வாழ்நாளை தொடங்குவோமாக என்ற துவாவோடு இன்றைய மஜ்லிஸை நம் நிறைவு செய்வோம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம்
أشرق البدر علينا واختفى بالبدور مثل حسن ما رأينا قد يا ولا سروري أنت شمس أنت بدر أنت نور